अल्हम्दुलिल्लाह नहमदु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़ाल तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम அத்துவாஹு முக்குல் இபாதா அவ் கமா கால். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சூர் அல் பக்ராவின் முதல் ஆயத்துகளில் அல்லாஹ் சுபான் விவரிக்கின்றான், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த புத்தகத்தில் எந்த ஐயமும் இல்லை. எந்த நாவல் எடுத்துங்க, நீங்கள் யார் எழுதின நாவல் இருக்கட்டும், யார் எழுதிய புத்தகம் இருக்கட்டும், கதை இருக்கட்டும், முதல்ல ஒரு முன்னுரை எழுதுவாங்க. அவங்க என்ன முன்னுரை எழுதுவாங்கள் என்றால், இந்த கதையில் வரும் விஷயம் இதில் ஏதாவது இது நானாக எழுதியிருக்கிறேன் அப்படி தான் எழுதுவாங்க. நானாக எழுதியிருக்கிறேன், இதில் வரும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசில் தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அது எங்களுக்கு மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி நிறைய நாங்கள் கேட்டிருக்கிறோம், மன்னிப்பு கேட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், எந்த ஐயமும் இல்லை. இந்த குர்ஆன் அல்லாஹ் விடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஹுதல் லில் முத்தகீன். என்ன சொல்றான், இது நேர்வழி போகிறவர்களுக்கு நேர்காட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். அப்படி இருக்கும்போது இந்த குர்ஆன் மூலமா நடக்கும் விஷயங்கள், நடக்கும் மகத்துவங்கள், நடக்கும் அற்புதங்கள், நடக்கும் மௌஜுசாக்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை செய்து காட்டும்போது அது மௌஜுசாக வரும். ஒரு மந்திரவாதி மந்திரம் செய்து காட்டினால் அது மந்திரம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை ஒன்று செய்து காண்பிக்கிறார்னால் அதுக்கு மௌஜுசா என்றுவோம். அதே சமயத்தில் ஒரு வலிமார்கள் அவர்கள் ஏதாவது ஒன்று செய்து விஷயத்தை, நல்ல விஷயத்தை செய்து காட்டும்போது அது கராமத் என்று சொல்வோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துகளுக்காக கயாமத் வரைக்கும் ஒரு புத்தகம் கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் அது திருக்குர்ஆன் ஆகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்ரிப் நேரத்தில் நாங்கள் தொழுகைக்கு போகிறோம். மக்ரிப் நேரத்தில் நாங்கள் தொழுகைக்கு போகும்போது நிறைய மாற்று மதத்தக்காரர்கள் எல்லாரும் எங்கள் பள்ளிவாசலில் நின்றுட்டு இருப்பார்கள். நாங்கள் ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நல்லா ஆயிடுது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், வேறு யாருக்கிட்டையாவது போகிறோம். பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள் எங்களோட நியத்து. நாங்கள் ஒருத்தருக்கு ஓதுறோம், ஆனால் எங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாங்கள் வேற யாராவது ஒரு காயின் கிட்டேயோ ஒரு மந்திரவாதி கிட்டே போகிறோமே தவிர குர்ஆன் மூலமாக தீர்வு வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பனி இஸ்ராயீல் சொல்லியிருக்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நிச்சயமாக இந்த குர்ஆன் மூமின்கள் மீது ரஹமத்தாகவும் பர்க்கத்தாகவும் ஷிஃபாவாகவும் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். இப்பொழுது ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு எங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதோ ஒன்று ஓதுன உடனே அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனுடைய மகத்துவனால அவங்க நல்லாயிடுறாங்க. இன்றைக்கு ஒரு தலைப்பு நான் உங்கள் விஷயம் சொல்கிறேன், காணாமல் போனவர்கள் பற்றி. காணாமல் போனவர்கள் பற்றியும் குர்ஆனில் தீர்வு இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் குர்ஆனை எந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் நாடி நீங்கள் ஓதுறீங்களோ நியத்தை வைத்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ், அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு வழி அதில் பிறக்க வைப்பான். ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா ஒரு 55-60 வயசு இருக்கும், புருஷன் இறந்துட்டாங்க. அவங்க வரும்போது அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. நான் கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம், ஏன் அழுகுறீங்கன்னு சொன்னால்,
கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அழுது பிறகு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரே ஒரு மகன்தான், எனக்கு வந்து புருஷன் கூட இல்லை, அந்த மகன் தான் ஏதாவது ஒன்று செலவுக்கு அனுப்புவான், அந்த செலவு வச்சுட்டு நான் வந்து என் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். இப்போ என் பையன் வந்து குவைத்துக்கு போனான். குவைத்துக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே அடிமைத்தனம் இப்போ கூட இருக்குது குவைத்தில். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நான் கிளம்பி போகிற ஊருக்கு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், யார் அந்த ஷேக்கு, இவனோட பாஸ்போர்ட்டு அந்த அகாமா வாங்கி என்ன பண்ணிட்டான், கிழிச்சு போட்டு பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வச்சுட்டு சொல்லிட்டான், இனிமேல் நீ போய் ஒட்டவுமே ஏதாவது பண்ணு, ஆனால் இனிமேல் உனக்கு வந்து நான் வந்து பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. இந்த விஷயம் நடந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அது பிறகு அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் காசு இல்லை, அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு ஃபோன் இல்லை, இந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்களா. அந்த மாதிரி ஒரு கொடுமை வந்து அந்த பையன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த அம்மா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னோட மகன் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு என்னோட மகனை குரலை கேட்டு, அவன் என் மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லை செத்து போயிட்டானா தெரியல, எனக்கு ஒளி விளக்காக இருந்த ஒரே ஒரு மகன், அந்த மகனும் கிடைக்கல. அப்போ என்ன சொன்னேன், நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தீர்வு கொடுப்பான், கண்டிப்பாக ஒரு வழி பிறக்க வைப்பான்னு சொல்லி ஆயத்துக்களை ஓதினேன் அவருக்கு முன்னால். ஓதி முடிஞ்சிட்டு சரியாக ஒரு 7 நாள் கழித்து அந்த அம்மா வரும்போது ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாங்க முன்னால். பாருங்க அல்லாஹ்வுடைய ரஹமத், பாருங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனிய ரஹமத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வந்த அந்த ரஹமத்துல் ஆலமீன் எடுத்து வந்த அந்த பர்க்கத்தான அந்த குர்ஆன் மூலமா உங்களுக்கு கிடைத்த என்ன நன்மை பாருங்க. அவர் என்ன சொன்னாங்க, வந்து அழுது, ஹஸ்ரத் நேத்து தான் என் பையன் ஃபோன் பண்ணான், பாருங்க இது என்ன அற்புதம் குர்ஆன் மூலமா நடக்குது. இந்த குர்ஆன் மூலமா அற்புதம் நடக்குதுன்னா இது வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் கயாமத் வரைக்கும் இது வந்து மௌஜிசாத் காட்டிகிட்டே இருக்கும், இது வந்து நன்மைகளை காட்டிகிட்டே இருக்கும். 7 நாள் பிறகு மகன் வந்து ஃபோன் பேசி, அம்மா இந்த மாதிரி 1.5 வருஷமாக எனக்கு அகாமா இதெல்லாம் எல்லாமே இருந்தது, இப்போதான் ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் தான் எனக்கு வேலை கிடைச்சது, அந்த சம்பாத்தியத்தில் வச்சு தான் அம்மா உன்னை ஃபோன் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ரொம்ப நன்றி ஹஜரத். சொல்லும்போது சொன்னேன், இல்லை நீ வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி முதல்ல செலுத்து, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு நன்றியை செலுத்தின்னு சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அது பிறகு ஒரு மாதம் கழித்து, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கழித்து அந்த மகனும் ஊர்லேருந்து வந்து அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, அது பிறகு அந்த எந்த எஜமான் எந்த ஷேக் வந்து இவருக்கு கொடுமைப்படுத்தினானோ அந்த ஷேக்கை கூப்பிட்டு அவன் கையில் வந்து பாஸ்போர்ட்டும் அகாமா எல்லாமே கொடுத்துட்டு பின் அவனு வேலைக்கு சேர்த்துட்டான். குர்ஆன் மூலமாக வந்து எந்த விஷயமும் கிடைக்காதுன்னு இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், வாருங்கள் இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ்விடம் இணையுங்கள், இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி பில் குர்ஆனில் அஸீம், யா அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக என் மீது இரக்கம் காட்டு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெண் மீது இரக்கம் காட்டு, அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னவென்றால், இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தான் அந்த மாதிரிலாம் நினைக்காதீர்கள். எந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் வாங்க, குர்ஆன் மூலமா உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தீர்வு எடுத்து காட்டுவான். இது வந்து குர்ஆன் மூலமா சொல்ற வந்து ஒரு சேலஞ்ச். இது சேலஞ்ச் என்ன மாதிரி சேலஞ்ச் சொல்றேன்னா, நீங்க குமரி முதல் இமயமலை வரைக்கும் போயிட்டேன், எங்கே போய் வந்து என்னால் வந்து இந்த குணப்படுத்த முடியலன்னு சொல்லும்போது அந்த மாதிரி வாங்க என்கிட்ட. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் மூலமாக உங்களுக்கு தீர்வு இருக்கு. ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் இறக்க வைக்கப்பட்டது மோமின்கள் மீது ரஹமத்து அருட்கொடையாகவும் ஷிஃபாவாகவும் இருக்கிறது. வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹஸாரா. ஆனால் யார் இந்த குர்ஆனை விட்டு வேறு பாதை பிடித்தார்களோ இதே குர்ஆன் அவர்களுக்கு வந்து கேடாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த குர்ஆன் மூலமாக இனியும் பாக்கியம் தருவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹ்.